வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இத பத்தி நாம நிறைய கேள்விப்படுறோம். ஆனா இந்த ஏஐய இயக்குற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் டேட்டா. ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி ஏஐக்கு டேட்டா தான் எரிபொருள். சோ இந்த டேட்டாவோட தரம், அதுல இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் முக்கியம் தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். சரி, அந்த எரிபொருள் அதாவது டேட்டா அதுவே சரியில்லைன்னா தூய்மை இல்லைன்னா என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏஐய ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் என்ஜின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த என்ஜினுக்கு எரிபொருள் என்னவா இருக்கும்? டேட்டா தான். இங்க பாருங்க. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் காருக்கு நல்ல எரிபொருள் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஏஐக்கு டேட்டா. டேட்டா இல்லாம ஏஐயால எதையுமே கத்துக்க முடியாது. அது சும்மா ஒரு வெற்று இயந்திரம்தான். அதுக்கு கத்துக் கொடுக்க நிறைய உதாரணங்கள் தேவை. அந்த உதாரணங்கள் தான் டேட்டா. ஒரு வண்டில நாம தரம் குறைஞ்ச பெட்ரோல் போட்டா என்ன ஆகும்? இன்ஜின் திணறும், வண்டி சரியா ஓடாது இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். ஏஐக்கு நாம குடுக்கிற டேட்டா உயர்தரமா இருந்தா அதோட செயல்பாடு ரொம்ப ஸ்மூதா துல்லியமா இருக்கும். ஆனா தரம் குறைஞ்ச டேட்டாவை கொடுத்தா ஏஐயோட முடிவுகளும் தப்பு தப்பா வர ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு பிரபலமான பழமொழி இருக்கு. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதாவது உள்ள குப்பைய போட்டா வெளியவும் குப்பை தான் வரும். இது ஏஐக்கு 100% பொருந்தும். அப்படின்னா என்ன? ஒரு ஏஐக்கு நாம கத்துக் கொடுக்கிற டேட்டால நிறைய தப்பு இருந்தா, இல்ல சில முக்கியமான தகவல்கள் மிஸ் ஆகி இருந்தா, அந்த ஏஐ கொடுக்கிற பதில்களும் அது எடுக்கிற முடிவுகளும் தப்பானதா, நம்ப முடியாததா இருக்கும். நம்மளையே அது தப்பான பாதைக்கு கொண்டு போயிடும். அப்போ உயர்தர டேட்டானா என்ன? 4 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, அது துல்லியமா இருக்கணும், அதாவது உண்மைய பிரதிபலிக்கணும். 2, முழுமையா இருக்கணும், எந்த தகவலும் விடுபடக்கூடாது. 3, சீரா இருக்கணும், தனக்குத்தானே முரண்படக்கூடாது. 4, நாம எந்த வேலைக்காக ஏஐய பயன்படுத்துறோமோ அதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். சரி, டேட்டாவோட தரம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ரொம்பவே சிக்கலான முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் டேட்டால ஒளிஞ்சிருக்கிற பாரபட்சம். ஏஐ எங்கிருந்து கத்துக்குது? நம்ம உலகத்துல இருந்துதான். ஆனா நம்ம உலகத்துல சரி சமமின்மை, பாரபட்சம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏஐ என்ன பண்ணும்னா, இந்த தவறான விஷயங்களையும் அப்படியே கத்துக்கிட்டு, சில சமயம் அதை இன்னும் பெருசாக்கிடும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க. சில ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ் வெள்ளையா இருக்கிறவங்கள நல்ல அடையாளம் காணுது. ஆனா கருப்பா இருக்கிறவங்கள சரியா அடையாளம் காண்றது இல்ல. சில சமயம் வேலைக்கு ஆள் எடுக்கிற ஏஐ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள வேணும்னே நிராகரிக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஏஐக்கு கத்துக் கொடுத்த டேட்டால இருந்த பாரபட்சம் தான். டேட்டா தரம், பாரபட்சம்னு பார்த்தோம். அடுத்து நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டேட்டா பிரைவசி, அதாவது நம்மளோட தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு. பெரிய நிறுவனங்கள் நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை ஏஐக்காக பயன்படுத்தும்போது சில பாதுகாப்பு முறைகளை கையாள்றாங்க. உதாரணமா நம்ம பேர், முகவரி மாதிரி விஷயங்களை நீக்கிடுவாங்க. இல்லனா பேருக்கு பதிலா ஏதோ ஒரு கோட் நம்பர் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஜிடிபிஆர் மாதிரி கடுமையான சட்டங்களையும் அவங்க பின்பற்றியாகணும். இங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ். நீங்க எந்த ஒரு ஏஐ கருவியை பயன்படுத்தினாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை, முக்கியமா உங்க பேங்க் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி விஷயங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. உண்மையிலே அது அவசியம் தானான்னு பாருங்க. சரி, இவ்ளோ நேரம் ஏஐ டேட்டான்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த முழு சிஸ்டத்துலயும் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. நீங்க ஒரு இமெயில இது ஸ்பாம் இல்லன்னு மார்க் பண்றீங்க இல்லையா? இல்லனா போன்ல டைப் பண்ணும்போது ஆட்டோ கரெக்ட் தப்பா வந்தா அதை சரி பண்றீங்க இல்லையா? ஒரு வீடியோக்கு லைக் போடுறீங்க. இதெல்லாம் செய்யும் போது நீங்க சும்மா அந்த ஆப்பை யூஸ் பண்ணல, நீங்க ஏஐக்கு பயிற்சி கொடுக்கறீங்க. உங்க ஒவ்வொரு செயலும் அதுக்கு ஒரு புது டேட்டா. அப்போ இந்த பகுதியிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னன்னா, 1, ஏஐயோட எரிபொருள் டேட்டா தான். 2, தப்பான டேட்டா கொடுத்தா தப்பான முடிவுகள் தான் வரும். 3, டெக்னாலஜி எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட பிரைவசியும் அதை சுத்தியுள்ள நெறிமுறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த பகுதியில மருத்துவம், பொருளாதாரம், கல்வி மாதிரி முக்கியமான துறைகள்ல ஏஐ எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு விரிவாக பார்க்க போறோம். இந்த விளக்கத்தை உங்களுக்காக வழங்கியது நாலேஜ் எக்விட்டி பார்ட்னர்ஸ். எங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நாங்க நாலேஜ் எக்விட்டி பார்ட்னர்ஸ் ஒரு பன்மொழி சேனல். உங்க அன்றாட வாழ்க்கைய இன்னும் சிறப்பா, திறமையா மாத்துறதுக்கு தேவையான சமகால நடைமுறை அறிவை பல தலைப்புகள்ல உங்க கூட பகிர்ந்துக்கிறோம்.
எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உள்ளடக்கத்திற்கு ஒரு லைக் போட்டு உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார் கூடவும் ஷேர் பண்ணுங்க. இந்த பயனுள்ள அறிவு எல்லாரையும் சென்றடைய நீங்களும் உதவலாம். வாங்க, அறிவை தேடுற நம்ம பயணத்தை எப்பவும் உயரத்துல வைப்போம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட எங்களோட அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள்.